எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை லவங்கம் போடணும். பட்டை லவங்கம் போடக்கூடாது, கடுகு போட்டு செஞ்சால் நல்லா. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடணும். வாசனைக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். எப்பயுமே கறி பச்சடியாகவே செய்வோம் தொக்கு பண்ணால். இது வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். கறி அவிச்சு செய்தால் சீக்கிரம் வேலையாகும், சிம்பிளாக செய்யலாம். நல்லா வதங்கணும். பச்சடியாக இருந்ததுனாக்கா நல்லா இருக்காது. இவ்வளோ நாள் பேசாமல் வீடியோ வெங்காயம் வதக்கிடுச்சு, நல்லா கொஞ்சம் செவக்க கலர் வரும். இஞ்சி பூண்டு இது போடணும் அளவா. நாலு ஸ்பூன் போட்டுருக்கோம். சின்ன ஸ்பூன் தான், 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு இது போடணும். பச்சை வடை போடுறவனே கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை வடை போயிட்டு இந்த டைமில் தக்காளி கொஞ்சம் சேர்க்கணும். கறி அவிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துங்க, தக்காளி வதங்கும். இது நல்லா கொஞ்சம் கிரேவி ஆகட்டும். மூடி போட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிடும். எப்பயுமே தக்காளி வதங்கும் போது ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கக்கூடாது. நான் தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். ஃபாஸ்ட்டாக இருந்தாக்கா தக்காளி வதங்காது. சிம்முலேயோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸ்லோவாக வச்சாலே அழகாக இந்த தண்ணியிலே நல்லா வதங்கிடும்.
இந்த பதத்தில் வந்து மசாலா போடணும். கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த நேரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வீட்டு மசாலா, நல்லா வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்கும். எல்லா பொருளுமே நல்லா வதக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு கொடுக்கும். லேட்டாகுதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் தான். டைமில் மிளகாத்தூள் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இதுவும் சின்ன டீஸ்பூன் தான், ஒரு 4 டீஸ்பூன் போடுறேன். கவுச்சிக்கு எப்பயுமே கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சீக்கிரமும் ஜீரணமாகும். எதுவுமே வீட்டிலே நல்லா செய்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். கடையில் பாக்கெட்டில் எல்லா தூளுமே கொஞ்சம் கெமிக்கலாக இருக்கும். வீட்லேயும் கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுங்க. நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இந்த டைமில் வந்து லேசாக அவிச்சு வச்சுருக்கிற கறியை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா வதக்க தான் இந்த கலர் கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல். சப்பாத்திக்கு சாதம் வச்சு ரசம் வச்சுட்டு கூட இது போல் கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். சிக்கன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். எப்பயுமே சிக்கன் வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது. கறி தனியாக இருக்கும், குழம்பு தனியாக இருக்கும். அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. மசாலாவோட எப்பயுமே வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தூவி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.